12 ராசிகளில் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் 7ஆம் இடத்துல வக்கரமாகி உட்கார்ந்துருக்காருங்க. சில இடங்களில் இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்களில் உங்களுடைய டேலண்ட்டு திறமையை காட்ட வேண்டியது தான். அதை திணிக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசியிலே சந்திரன் மாந்தி உட்கார்ந்துருக்காங்க. 8ஆம் அதிபதி ராசியில் உட்கார்ந்துருக்கிறது தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விபத்து கண்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஆரம்பத்திலே குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சுக்கிறது, நிறைய இடங்களுக்கு அவசியம் ஏற்பட்டால் போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது வாய்ஸ் டோனோட விஷயமும் சரி, பேச்சோட தன்மையும் சரி, அடுத்தவங்களை பாதிக்காமல் பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாக்குலாம் மெயினான, இப்போ டீச்சர்ஸு, ஜோதிடரு, லாயர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வாக்கு தான் நிதானமான ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதுலேயும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் இருக்கிறவங்க வாக்கு பேசும்போது கவனம் தேவை. முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சிறுதூர பயணங்கள் தேவை ஏற்பட்டால் போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவுகளோட மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதாவது சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நெகட்டிவ்னஸாக இருந்தாலும் 6ஆம் அதிபதி 3ல் உட்கார்ந்துருக்காருங்க. உங்களோட முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சப்போர்ட்டிவாக உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க சப்போர்ட் ஏற்படுத்தி ஒரு ரெஃபரலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய ஏற்படுத்தி கொடுத்தாலும், இப்போ கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் உஷ்ணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. குழந்தை ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா ஹீட்னஸ்னால் ஏற்படக்கூடிய அக்கி, கட்டிகள், ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுன்னா முதல்ல போய் மருத்துவரை பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த குழந்தைக்காக ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அதை நிவர்த்தி செஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் டீனேஜ்லேருந்து வயது அதிகமாக இருக்கக்கூடியவங்க மூத்த குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் அதாவது எப்போவுமே நிதானமாக தாங்க இருப்பாங்க. இப்போ ரொம்ப சொல் பேச்சுக்கு, ஏன்னா இந்த பிளானட்டரி பொசிஷன் பார்த்திங்கனாக்கா தனுசு ராசி பிள்ளைகளுக்கு ஒத்தே போகாது. கொஞ்சம் அதுலேயும் ஜாதகத்தில் ராகு தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப போராட்டமாக இருக்கும் ஒவ்வொரு நாள் நகர்த்துறதும். அப்போ ஒரே விஷயம் என்னங்க, முருகர்கிட்ட சரணாகதி அடைகிறது தான். கரெக்டாக செவ்வாய்க்கிழமையாக கூட்டிகிட்டு போங்க, ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. அது நிறைய விஷயத்த மாற்றி கொடுக்கும். இல்லைங்க நாங்கள் கோயில் கூப்பிட்டாலாம் வரதில்லைங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலே முருகர் படத்துக்கு முன்னாடி ஒரு நித்திய தீபம் ஏற்றி வச்சுருங்க. சங்கல்பம் வச்சு ஒரு 3 நாள் ஏற்றுங்க, ஒரு 2 நாள் ஏற்றுங்க. இந்த ஏற்றுறது பார்த்திங்கன்னா சில இடங்களில் மைண்டை மாற்றி கொடுக்கும். ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த கிரக சேர்க்கை மூலியமாக தான் அவங்கக்கிட்ட இந்த சேஞ்சஸும் இருக்குது. அடுத்தது லைஃப் பார்ட்னர் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சில இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குவாங்க. ஸோ என்னங்க தனுசு ராசி ஃபுல்லாகவே பிரச்சனை தானா அப்படின்னு கேட்குறது புரியுது. ஆனால் 7ல் குரு உட்கார்ந்துருக்காரு, 4ல் சனி உட்கார்ந்துருக்காரு, குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, டிரான்சிட்டில் செவ்வாய் தோஷத்தை கக்கிட்டுருக்கு. ஸோ அதாவது என்னென்னா எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கு, எதையுமே அனுபவிக்க முடியல, பஞ்சாயத்துகளாக இருக்குது. எந்த சைடு போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. மாசி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தலை தூக்கி இருந்தாலும் 18ஆம் தேதிக்கு மேலே நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுக்க போதுங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்பின நீங்கள் ஒரு சேஞ்சஸ் வரோன்னா அதுவும் கண்டிப்பாக நடக்கும். அப்போது அந்த விஷயங்களுக்கு அது வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ எதையாவது பிடிச்சிக்கோங்க, முருகரை மெயினாக பிடிச்சிக்கோங்க. வருமானத்தை ஏற்றி கொடுப்பாங்க, உங்களோட பேச்சுக்கு உண்டான மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டியது முட்டியிலேருந்து கணுக்கால், வெரிகோஸ் வெயின்,
அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் அலர்ஜி, அந்த எலும்பு தேய்மானம், ஜவ்வு அருந்து விழுந்து அடிபட்டு போகிறது, முக்கியமாக பாதுகாத்துக்க வேண்டியது இந்த இடங்கள். அடுத்தது உடலை சுற்றி இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், ஹை பிபி, லோ பிபி, இரத்த சோகை. பெண்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக வரும், இல்லைன்னா அதிக ஃப்ளோவாக இருக்குது. ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் தான் மேஜராக இருக்கும். அதுக்கு உண்டான உணவுகள் மூலியமாகவே அதை சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இதுக்கு நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகும்போது வயதையும் பார்த்துக்கோங்க. 20 வயசுலேருந்து 25 வயசு 30 வயசுனா உணவுலே சரிப்படுங்க. வாழைப்பூ டெய்லி சாப்பிடுங்க, வாழைப்பூ ஜூஸ் எடுங்க, சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 30 வயசுக்கு மேலே ஆயிட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் மருத்துவரை பார்த்துட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை ஸ்கின்னை அதிகமாக பார்க்கக்கூடியது தனுசு ராசி நேயர்கள். ஸோ அதுக்கேற்ற உணவுகள், நீர் சத்து இதெல்லாம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சக மனிதர்களாக பார்த்து அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். அதுக்குன்னு தனுசு ராசினர்கள் எல்லாரையும் இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இந்த மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்களை மாற்றி கொடுக்கும், அதில் கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ திடீர் பயணங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அவசியம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கூட ஒரு நபரோடு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி உறவுகளோட மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டடாக இருந்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே இந்த பிரச்சனைகளோட வீரியம் ஓவர் கம்மாக ஒரு 50%, 80% இருந்தது 50லேருந்து 40% குறைய வாய்ப்புகள் இருக்குது. சொந்த தொழிலில் நல்ல லாபமும் நல்ல வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் புதிய நபர்கள் வருகை உங்கள் தொழில் செய்கிற இடத்துல வராங்க அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற ஜாபாக இருக்கட்டும், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். மொத்தத்தையும் நம்பி கொடுத்துட்டு அதனால் சின்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடாது. பழைய ஊழியர்கள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டேயும் உங்கள் தரப்பு பேச்சு கரெக்டாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா பயணத்துக்கான கிரகமே அஷ்டமாதிபதி, அவர் மாந்தியோடு இருக்கிறது. எப்படி போனாலும் ஒரு காரு பழுதாவது ஏற்படுத்தி கொடுத்துரும், இல்லை ஆரோக்கிய பழுதை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சில இடங்களில் வெற்றியை அமைச்சு கொடுக்கும். ஸோ புதிய வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பயன்படுத்திக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃப்ரான்ச்சைசிஸ் எடுத்து ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதாவது மெயினாக உங்கள் பிராண்டுன்னு உருவாக்க முடியாது இந்த மாதத்தில், ஆனால் அடுத்த பிராண்டை வளர்ச்சி செய்ய முடியுமானா தாராளமாக முடியும். அது ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏற்படுத்தி கொடுக்கும். உணவு தொழிலை மெயினாக கொண்டவங்களுக்கு அதிக லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. கெமிக்கல்ஸை வச்சு நான் தொழில் செஞ்சிட்ருக்கேன், கெமிக்கல் கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நாட்டு மருந்து, அதாவது பூஜை பொருட்கள், அதை வச்சு செய்யக்கூடிய கம்பெனிஸ், கற்பூரம் கம்பெனி வச்சுருக்கு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்? வாட்டர், குடித்தண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதே போல் டெக்ஸ்டைல்ஸில் இருக்க அப்படின்றவங்க நிதானமாக போக வேண்டிய, ஃபினான்ஷியலில் இருக்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக 60% வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 40% கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ பயணங்களில் முக்கியமான பயணங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ஃபோனு, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அதிகமாக ஃபோனை இப்போ பயன்படுத்த போகிறவங்க ஃபஸ்ட்டு ராசி தனுசு ராசி தான். ஏன்னா 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள். அதாவது ஃபோனை வச்சு தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன், அந்த ஃபோட்டோ மீடியோவில் போயிடுச்சு. உங்களை பற்றிய வதந்திகள், அதுவும் கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் வதந்திகள் அதிகம் ஃபேஸ் பண்ண போகிறவங்க தனுசு ராசி, தனுசு லக்னம். ஃபோனை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. அப்போ மீடியா சம்மந்தப்பட்ட, ஃபோன் சம்மந்தப்பட்டது, மெசேஜ் அனுப்புறது, ஒரு ஜிபே பண்ணுறது, இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தனுசு ராசி நேயர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது குருபலம் அதிகமாக இருந்தாலும் 20ஆம் தேதிக்கு மேலே வரன் பார்க்குறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கோச்சார சாட்டில் 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. யாருக்கெல்லாம் மாங்கல்ய தோஷம் சார்ந்து திருமணம் தடைப்பட்டுருக்கோ இந்த மாதத்தில்
இந்த மிக முக்கியமான பூஜைகள் இருக்குது. அந்த பூஜைகளை கலந்துக்கிட்டு இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தை குறைக்கும் போது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆக்கி உங்களோட வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதில் கவனமாக இருந்தால் சொல்லிட்டேன், உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு ஒப்பந்தம் போடக்கூடியது, கான்ட்ராக்ட் போடக்கூடியது. நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்க போகிறேன், தாராளமாக எடுங்க, சக்ஸஸாக இருக்கும். ஆனால் அதில் கோட் பண்ணுற பணம் சார்ந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகள் இருக்கும். ஓன் பிராண்டாக நான் பண்ணிகிட்ருக்கவங்க ஃபுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வதந்திகள் மூலிமா ரைடுக்கு வந்து அதையே மீடியாவில் போட்டு அந்த ஃபுட்டையும் மூடுற மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்தினால பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுறது தனுசு ராசி அதிகமாக இருக்கும். சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த ஆர்கன் சார்ந்த விஷயங்கள் அதுக்குண்டான மருத்துவரை 1க்கு 2 வாட்டி ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி உறவுகளோட மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்க போது, ஒரு சிலருக்கு தந்தையோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்க போது தந்தையே ஃப்ரெண்டாகி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. வெளிநாடு அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி 2ல் இருக்குங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க ஜோதிட விதியில் என்னென்னா 2-12 சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா தரித்திர யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் அதிபதி 2ல் இருக்கார். ஸோ அப்போ என்ன செய்யணுங்க, பணம் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாடு போகிறேன், நான் பணம் கட்டுறேன், வெளிநாட்டில் வேலை இருக்குது, நான் காசு கட்டுறேன் அப்படின்னா அது மொத்தத்தையும் மறந்துடுறது சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு மாதம், இந்த மாசி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்லேயும் நீங்கள் மாற்றத்துக்கு முன்னாடி அந்த கமிட்மெண்ட் சார்ந்த விஷயத்தை கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு. நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், ஓம் நமோ நாராயணாய, அந்த பெருமாளை மனசார பிரார்த்திக்கிறது நிறைய விஷயங்களில் மாற்றி கொடுக்கும். இந்த மாசி 1ஆம் தேதியே விஷ்ணுபதி புண்ணிய காலம்தான். அந்த வழிபாடை எடுத்து பண்ணும்போது பல விஷயங்கள், எப்பேற்பட்ட நெகட்டிவ்னஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், எப்பேற்பட்ட பாசிட்டிவ்க்கும் ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான நாயகன் ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, இல்லை கோவிலில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் சரி, நிறைய விஷயங்களில் மாற்றத்தை சந்திக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் 5, வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள் வண்ணம்.